بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا قوا أنفسكم ولا أهليكم نارا وقودها الناس والحجارة. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் பேரன்பும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த அன்னலும் பெருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்விலே அரங்கேற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்களின் மீதும் தபா தாபீன்களின் மீதும் இன்னும் குறிப்பாக இங்கே அவன் நன்மையை நாடி அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே இறைவன் ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கின்றான். அப்படி படைத்தது மாத்திரம் அல்லாமல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, தனக்கென ஒரு கொள்கையையும் தனக்கென ஒரு கோட்பாட்டினை தேர்ந்தெடுத்து அதன் வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா, பல கடவுள்கள் கொள்கை என்று சொல்லி ஒரு கொள்கையும், கடவுள்களே இல்லை என்று சொல்லி ஒரு கொள்கையும், மனிதர்களை கடவுள்கள் என்று சொல்லியும், இயற்கை சீற்றங்களை கடவுள்கள் என்று சொல்லி, இப்படி பல கடவுள் கொள்கைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில அவர்களுக்கெல்லாம் மத்தியிலே இந்த இஸ்லாம் என்பது ஒரு தலை சிறந்த ஒரு கொள்கையாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய வேளையில நம்மெல்லாம் ஒரு இஸ்லாமியர்களாக ஒரு முஸ்லிம்களாக இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல பலகீனமாக இருக்கிறோமா இல்லையா? ஏராளமான மக்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சத்திய கொள்கையிலிருந்து பிற மத கலாச்சாரங்களை செய்யக்கூடியவர்களாக பிற கல்ச்சர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய கொள்கையை விட்டு வெளியே போய் கொண்டு இருக்கிறாங்க, எந்த அளவிற்கு என்று சொன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் இருக்கிறாரு. அவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு. மாற்று மத பெண்ணை விரும்புறாரு. அப்ப தன்னுடைய வீட்டார்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு, அந்த திருமணம் செஞ்சுக்கிறது சம்பந்தமா கேட்கிறாங்க. இந்த வீட்டுல மறுத்துறாங்க. ஏன்னா மற்ற மத சகோதரராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணையை நீ திருமணம் செய்வ அப்படின்னு சொல்லி அந்த தந்தை மறுத்துறாங்க. அதனால அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதனை எப்படி வழிகாட்டலையோ தவறிய முறையில அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்றாரு. ஒரு மாற்று மத சகோதரர் எப்படி திருமணம் செய்வாரோ அதை போன்று தாலி கட்டி தவறிய முறையில திருமணம் செய்து தவறிய முறையில போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்படியான மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நம்மளை அடுத்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நம்முடைய மார்க்கத்தின் பக்கம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஏராளமான மக்கள் இஸ்லாமிய கொள்கையை விட்டு வெளியே போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சத்திய சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இஸ்லாத்தினுடைய இறுதி மூச்சாக எடுத்துக்கொண்டாங்க. ஏராளமான சோதனைகள் வந்தது, ஏராளமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தது. இஸ்லாமிய கொள்கையை விட்டு வெளியேறினாங்களா? கிடையாது. இஸ்லாமிய கொள்கையிலே இருந்தாங்க. அதுக்கு ஒரு அழகிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே
முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய கொள்கையை எடுத்து வைக்கக்கூடிய அந்த வேளையில எல்லா மக்களும் அவர்களை புறம் சொல்லி ஒதுக்கி விடுறாங்க. அந்த வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் நிலை குலைந்து விட கிடையாது, மனம் தளர்ந்து விட கிடையாது. மக்கள் இடத்திலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யறாங்க. அவருடைய பிரச்சாரத்திலே சிறிதளவு மக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. யார் யாருன்னு சொன்னா அம்மார் அலி, சுஹைபார் அலி, சுஹைபர் அலி, பிலால் அலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, இப்படி சொற்பமான நபர்கள் மட்டும்தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாம இந்த இஸ்லாத்தை பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்கின்றாங்க. அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்ற ஒரே நோக்கத்திற்காக அந்த மக்காவில வாழக்கூடிய குறைஷிகள் அவர்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், நாட்டை விட்டு புறம் தள்ளினார்கள். அவருடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை. இப்படியாக இருக்கக்கூடிய வேளையில இந்த குறைஷிகள் என்ன செய்யறாங்க, அங்க மக்காவில பிரச்சாரம் செய்த அந்த முஸ்லிம்களை அம்மார், சுஹைபா, பிலால், அந்த அலி அவர்களெல்லாம் அடிச்சு துன்புறுத்துறாங்க. அப்ப அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி கொள்றான். அந்த காலத்தினுடைய வழக்கம் எப்படின்னு சொன்னா, ஒரு உயர் குலத்தாரா இருக்கிறாரா சொன்னா அவர்கள் தவறு செஞ்சிருந்தாலும் கூட அவர் தவறு செய்யலன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு தாழ்ந்த குலத்தாரா இருந்தாருன்னு சொன்னா அவர் தவறு செய்யவே இல்லைன்னாலும் தவறு செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில அல்லாஹ் அம்மார், சுஹைப் போன்ற நபிச்சோழர்கள் அல்லாஹ் காப்பாற்றி விடுகின்றான். ஏன்னு சொன்னா அவர்களுடைய உயர் குலத்தாரா இருந்ததுனால. இப்படி இருக்கக்கூடிய வேளையில பிலால் அலி அவர்கள் மற்றும் ஏராளமான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க, கஷ்டங்களுக்கு உள்ளாகிறாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. என்ன காரணம்? இஸ்லாத்தை எடுத்து வைத்தாரு. இப்ப தாழ்ந்த தாழியாக இருக்கிறதுனால எல்லா மக்களும் சேர்ந்து குறைஷிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களை அடித்தாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னா அவருடைய உடல்களிலே இரும்பு கவசங்களை அணிவித்து அவர்களை சுடும் மணலிலே தரதரவென்று இழுத்து செல்வாங்க. இழுத்து செல்லக்கூடிய வேளையில அந்த இரும்புல எந்த அளவிற்கு ஒரு சூடு என்பது ஏறும், எந்த அளவிற்கு ஒரு அட்ராக்ட் ஆகும். அப்ப அந்த சிரமங்களை பிலால் அலி மேற்கொள்றாங்க. சாதாரண சிரமமா? நம்ம இந்த மாதிரி சிரமங்களை அனுபவிச்சோமா? கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னா பிலால் அலி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைத்த ஒற்றை காரணத்திற்காக மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளுடைய பிள்ளைகள், சிறிய சிறிய குழந்தைகள் என்ன செய்வாங்க, பிலால் அலி அவருடைய கால்களை பிடித்து கொண்டு மக்கால இருக்கக்கூடிய குன்று குழிகளில கரடு முரடான பகுதிகளில் அவர்கள் இழுத்து செல்வாங்க. இழுத்து செல்லக்கூடிய வேளையில அவருடைய முதுகுல எக்கச்சக்கமான காயங்கள், ஏராளமான வலி, ஏராளமான சித்திரவாதைகளை சுவைத்தார்கள். இஸ்லாத்தை விட்டு பிறண்டு விட்டார்களா? இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கி ஓடி விட்டார்களா? கிடையாது. சொல்றாங்க அல்லாஹு வஹதா, அல்லாஹ் ஒருத்தவன் தான். ஏராளமான சித்திரவாதைகளுக்கு உள்ளானாங்க. இஸ்லாத்தை விட்டு ஓடி விட்டாங்களா? கிடையாது. அல்லாஹு வஹதா, அல்லாஹ் ஒருத்தவன் தான். எப்படிப்பட்ட ஒரு வாசகம், எப்பேற்பட்ட ஒரு அழகிய வாசகம். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு சாதாரண ஒரு நேசத்திற்காக ஏராளமான மக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு நேசம், மாற்று மத பெண்ணின் மீது வச்ச நேசத்தினால தவறிய நோக்கத்திற்கு போறாங்க, வழிகாட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அழகிய வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது. சத்திய சஹாபாக்கள் ஏராளமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. மனம் திறந்து போக கிடையாது, மார்க்கத்தை புரண்டு ஓடிவிட கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்காவிற்கு அருகிலே அமர்ந்து கொண்டு ஹிஜ்ரனா கூட பகுதியில அமர்ந்து இருக்கிறாங்க. அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஓய்வெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரத்துல ஓடோடி வராங்க. ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை இந்த குறைஷிகள் இந்த இஸ்லாத்தை எடுத்து வைத்த ஒற்றை காரணத்திற்காக எங்களை அடிக்கிறார்கள், எங்களை துன்புறுத்துறாங்க, ஏராளமான சிரமங்களுக்கு நாங்க உள்ளாக்கப்படுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் அந்த சிரமங்களை அனுபவிச்சீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இந்த சத்திய சஹாபாக்கள் எப்படி தெரியுமா அனுபவிச்சாங்க? ஒரு மனிதர் இஸ்லாத்தை எடுத்து வைத்த ஒற்றை காரணத்திற்காக அவர்களுக்காக மிகப்பெரிய குழி தோண்டப்பட்டு அந்த குழியில அவர் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் தலையில ரம்மங்கள் வைக்கப்பட்டு 2 கூறுகளால் அவர்களை கிழிப்பாங்க. அந்த வலி, அந்த கஷ்டம், அந்த எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை. அவருடைய ஈமானை பாதிக்கப்படவில்லை, அவர்களை உடலை மட்டும்தான் பாதிச்சுது. அப்ப இந்த அளவுக்கு கஷ்டத்தை சுவைச்சாங்க. இஸ்லாத்தை விட்டு புரண்டு ஓடவில்லை, இந்த மார்க்கத்தில் இருந்தாங்க. என்ன காரணம்? அவர்கள் மறுமையை நேசிச்சாங்க. ஏராளமான சோதனைகள் வரத்தான் செய்யும். இந்த சோதனைகளை அவர்கள் அலட்சியப்படுத்தி போனாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
இந்த இஸ்லாத்தை எடுத்து வைத்த ஒற்றை காரணத்திற்காக இரும்பு சீப்புகள் காய்ச்சப்பட்டு அவருடைய முதுகிலே வைக்கும் போது அவருடைய சதைகளை தாண்டி சதைகளை கிழித்து கொண்டு தோள்களை கிழித்து கொண்டு எலும்புகளை தாண்டி நரம்புகளை தொடும் அளவிற்கு அந்த ஒரே ஒரு கீறல் என்பது இருக்கும். அவ எந்த அளவிற்கு கஷ்டத்தை சுவைச்சிருக்கிறாங்க. அப்ப மறுமையை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. இந்த சோதனை என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். சோதனைகளை அலட்சியமா எடுத்துக்கொண்டாங்க. அதற்கு ஒரு முக்கியத்துவம் அவர்கள் கொடுக்க கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் அவர்கள் குறிக்கோளாக வைத்துக் கொண்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு சோதனைகள் வந்துருச்சுன்னு சொன்னா இறைவனை சிட்டக்கூடியவர்களாக, இறைவன் எனக்கு மட்டும்தான் சோதனைகளை வழங்குவானா, இறைவனை சிட்டக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? சாதாரண ஒரு வியாபாரத்துல ஒரு நஷ்டம் ஆயிடுச்சா, இறைவன் எனக்கு வழங்க மாட்டேங்கிறான், இறைவனிடத்துல எக்கச்சக்கமா கேட்டாச்சு, இறைவன் எனக்கு வழங்கல, இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலத்திலே வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய உயிரை துச்சமாக கருதினாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம இந்த தொழுகையில எந்த அளவிற்கு அலட்சியமாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன அந்த வழிமுறையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த வழிமுறைக்கு மாற்றமாக ஏராளமான மக்கள் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அதை சற்று சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி சொன்னாங்களோ அப்படி வாழ்றதுக்கு நம்ம கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அழகிய ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் பாப். நபிமார்களுடைய வரலாற்று அழகிய படிப்பின இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போன்று ஒரு அழகிய வரலாறு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. என்னவென்று சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் நபி பட்டத்தை வழங்குகிறான். நபி பட்டத்தை வழங்கியது மாத்திரமல்லாமல் அவருடைய தன்னுடைய சமுதாயத்திற்கு போய் பிரச்சாரம் செய்யுங்க, மக்களை திருத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். வைக்கக்கூடிய வேலையில தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை அவர் எப்படிப்பட்டவரு? இணை வைப்பாளர்களாக இருக்கிறாரு. ஒரு கல்லை வணங்கக்கூடிய சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாரு. தன்னுடைய தந்தை இடத்துல போறாரு. யாபச்சி, என் அருமை தந்தைய, லிமா தஅபுது, எதற்காக வணங்குறீங்க? லிமா யஸ்மஉ, காதுகளால் கேட்டிட முடியாத அந்த சிலையை எதற்காக வணங்குறீங்க? லா யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை எதற்காக வணங்காம தவறுகளை என்னத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர்கள் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறி காட்டுறான். நீங்க எதற்காக சைத்தானை வணங்குறீங்க? யாபச்சி, என் தந்தைய, லா தஸ்ஜுது லிஷைத்தான், லா தஸ்ஜுது லிஷைத்தான், நீங்க சைத்தானை எதற்காக வணங்குறீங்க? அவர்கள் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அவருடைய தந்தை சொல்றாங்க, இப்ராஹிமே, நீங்க இருந்து ஓடிவிடு, நான் அர்ஜு பண்ணக்க, இல்லை என்றால் உன்னை கல்லால் அடித்து கொலை செய்து விடுவேன். ஒரு கடுமையான வாசகத்தின் மூலமாக திட்டுறாங்க. எப்பேற்பட்ட ஒரு வாசகம்! ஒரு தந்தை தன்னுடைய நேசம் வைத்திருக்கக்கூடிய மகனை எப்படியா அப்படி திட்டுவாங்களா? இப்படி திட்டினாங்கன்னு சொன்னா தந்தை மேல எந்த அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பானம் ஏற்படும்? தந்தை அடிச்சுல அந்த பிள்ளை பேசுவானா? பேச மாட்டான். உணவு உண்பானா? உண்ண மாட்டான். அன்னைக்கு நைட்டு நம்ம சாப்பிட கூட மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை காட்டுவோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செஞ்சாங்களா? கிடையாது. கால அல்லாஹ் கூறி காட்டுறான், அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி காட்டுறாங்க தந்த தந்தையிடம் பார்த்து, உங்களை இறைவன் என்ன தடுக்கும் வரை உங்களுக்காக இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்வேன். எப்பேற்பட்ட ஒரு வாசம்! இப்ப எப்பேற்பட்ட ஒரு சோதனை ஏற்படும் பொழுது அழகிய பொறுமையை காத்தாங்க. அல்லாஹ் அடுத்ததாக இன்னொன்னு சொன்னோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்திலே பிரச்சாரம் எடுத்து வைத்த காலத்திலே மக்காவில் இல்லாம வேற ஏதோ ஒரு நாட்டில இருந்து ஒருவருக்கு இந்த செய்தி தெரிய வருது. எப்படி தெரிய வருது? இப்படி முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாராமே, அவர் இந்த ஓரிரை கொள்கையை பத்தி சொல்றாரா, அவரை நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். தன்னுடைய சகோதர இடத்துல சொல்லி, நீ மக்காவிற்கு போய் அங்க இஸ்லாத்தை தெரிஞ்சு கொண்டு வா அனுப்புறாங்க. அவர் வராரு, மக்காவிற்கு வராரு. சரியான முறையில இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளல, சரியான முறையில இஸ்லாத்தை சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த பதில் அவர்களுக்கு திருப்தி பெறல. அதனால அந்த நபித்தோழர் வராரு, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல மக்காவிற்குள்ள வராரு. ஒரு புது மனிதராக இருக்கிறாரு. எல்லா மக்களும் வித்தியாசமாக பார்க்கிறாங்க. அவருக்கு ஒண்ணும் புரியல. முகமது எங்க இருக்கிறாருன்னு தெரியல, யார் முகமதுன்னே தெரியல. அப்படி இருக்கக்கூடிய வேலையில இவர் திருன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டே வரோம், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நபித்தோழர் வராரு, நீங்க யார் தெரியுங்க, நீ ஊருக்கு புதுசா கேட்கிறாங்க. அப்ப ஆமான்னு சொல்லும் பொழுது, நீங்க யாரை தேடுறீங்க? நான் முகமதை தேடுறேன் சொல்றாங்க. அப்ப அவருக்கு, நானும் முகமது நபி அவர்களை தான் பார்க்க போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போறாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க?
இந்த சத்திய கொள்கையை விளக்குறாங்க. அவருடைய பேச்சின் மூலமாகவே இந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. தன்னுடைய சத்திய நெறியாக இந்த இஸ்லாத்தை ஆக்கி கொள்றாங்க. அதன் காரணமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டீங்க, ஆனா மக்களிடத்துல இதை வெளிப்படுத்திடாதீங்க. இப்ப நீங்க இந்த மக்களிடத்துல இதை வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னா ஏராளமான சிரமங்கள் நமக்கு வரும் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது அவர்கள் கேட்கல. எதற்காக? இந்த மார்க்கத்தை நான் வெளிப்படுத்தியே தீர்வேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு போறாங்க. குறைஷிகளுக்கு மத்தியில வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் உறுதி கூறுறேன்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்துறாங்க. ஓரிரை கொள்கையை அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவர்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, ஏராளமான சித்திரவாதிகளுக்கு உண்டாக்குறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னா அவர் சொல்றாரு நான் மரணிச்சிட்டனோ நினைக்கிற அளவுக்கு என்ன அடிச்சாங்க. அப்ப அவரை மக்கள் எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சோழர்கள் அவர்களை அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்யறாங்க. அப்ப ஒரு தாட்டி தான் அடி வாங்கியாச்சே, மறுபடியும் என்னத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கணும் நினைச்சாங்களா? நினைக்கவே இல்லை. மறுபடியும் போறாங்க. அதே இடத்துல எந்த மக்கள் எல்லாம் அடித்தார்களோ அவர்களுக்கு மத்தியில இந்த இஸ்லாத்தை எடுத்து வைத்தாங்க. மீண்டும் அடி வாங்குறாங்க, கடுமையான முறையில் அடி வாங்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா நான் மரணிச்சுட்டோம்னு நினைக்கிறேன், அந்த அளவிற்கு அடி வாங்குறாங்க. இப்படி ஏராளமான சத்திய சகாபாக்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தார்கள். அவர் நாடி இருந்தாருன்னு சொன்னா கடுமையான முறையில் அடிக்கிறாங்களே, நம்ம எதற்காக இந்த இஸ்லாத்துல இருக்க வேண்டும் புறந்தள்ளி ஓடினாங்களா? கிடையாது. இஸ்லாத்தில இருந்து மரணிச்சாங்க. எதற்காக? இந்த உலகத்தை அவர்கள் நேசிக்க கிடையாது, மறுமையை நேசித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லி திருமறை குர்ஆன்ல கூறி காட்டுறான், லகத் கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையில அழகிய படிப்பினை இருக்கிறது, அவர்கள் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் கூறி காட்டுறான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு வஹி அனுப்பி முதலாக மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்ய சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதற்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம், எந்த ஒரு மக்கள் எல்லாம் இவர் உண்மையாளர், இவரிடத்திலே நாங்கள் உண்மையை தவிர வேறதெல்லாம் கண்டதில்லை என்று சொன்னார்களோ, அதே மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மண்ணை குன்றின் மீது ஏறி சத்திய கொள்கையை எடுத்து வைக்கும் பொழுது புறம் தள்ளி ஒதுக்கினார்கள், பொய்யர் என்று கூறினார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், நாட்டை விட்டு விரட்டி அடித்தாங்க. ரசூலுல்லாஹ் தகர்ந்து போயிட்டாங்களா? நம்ம இந்த மார்க்கத்திலே எதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி புறந்தள்ளி ஓதுனாங்களா? கிடையாது. எந்த அல்லாஹ்வுடைய தூதரை அடிச்சு சஃபா மலை குன்றின் மீது இருக்கும் போது விரட்சி அடித்தார்களோ, சஃபா மலை குன்றின் மீது சத்திய கொள்கை எடுத்து வைக்கும் போது விரட்சி அடித்தார்களோ, அதே மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டிற்கு பிறகாக 10,000 முஸ்லிம்களுடன் அதே மக்காவிற்குள் நுழைந்து அதே மலைக்குன்றி சஃபா மலை குன்றின் மீது ஏறி இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். அப்ப ஏராளமான சிரமங்கள் நமக்கு வரும். இந்த இஸ்லாமிய கொள்கையை நம்ம தழுவி இருக்கிறோம், ஏராளமான சிரமங்களுக்கு ஆட்படுவோம். அதெல்லாம் தகர்த்தி கொள்ளாமல், அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த உலகத்தை நேசிக்காமல் நாளையில் மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமான நபித்தோழர்களுடைய வரலாறு, அழகிய வரலாறு, அதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறாங்க. ஆகையால் அன்பு சகோதரர்களே, வரக்கூடிய வேளையில ஏராளமான சோதனைகள் நமக்கு வரலாம். அதெல்லாம் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு நமக்கு மறுமையா இறைவன் நன்மையை வழங்குவான் என்று சொல்லி நாளை சொர்க்கத்திற்கு போகக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்கிலும் என்னை ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களிடையே பல்வேறு மார்க்க மற்றும் சமூக பணிகளை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். பேரிடர் கால உதவிகள், வாழ்வுரிமை போராட்டங்கள், மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக வழிகாட்டக்கூடிய என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்கிற கல்வி கருத்தரங்கு நிகழ்ச்சிகள், அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இரத்த தான முகாம்கள், இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள், மரம் நடுதல் போன்ற மனிதநேய சேவைகள், இது அல்லாமல் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலான பொதுக்கூட்டங்கள், விவாதங்கள், மாநாடுகள் என்று பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம். இதில் தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் மிக முக்கியமான ஒன்று சென்னை மீஞ்சூர் பகுதியில் அமைந்திருக்கிற அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றோரை, முதியோர்களை சரியான முறையில் பராமரிக்கணும், அவங்க மனது நோகும்படியாக கூடி நம்முடைய பேச்சோ செயலோ அமைந்து விடக்கூடாது என்று மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்ம சமூகத்தில் உள்ள சிலர் தங்களுடைய பெற்றோர்களை அவங்களுடைய முதிய பருவத்தில் சரியான முறையில் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள்.
அப்படிப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களை கண்டறிந்து அல்லது பிள்ளைகளால் பராமரிக்க இயலாத நிலையில் இருக்கிற முதியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று எல்லா விதமான சேவைகளையும் இலவசமாக செய்து கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் சென்னை மீஞ்சூரில் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லத்தை நம்முடைய ஜமாத் நடத்தி வருகிறது. நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள். பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் 2 இல்லங்களை நம்ம நடத்துகிறோம். தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும் இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம். நல்ல விசாலமான கட்டிடங்களோட அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள். ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை, யூனிஃபார்மு, வாகன வசதி, செருப்பு, புக்கு, நோட்டு, பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்களையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூலுக்குரிய சகோதரர்களே, தௌ ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் திருச்சியில் அமையப்பட்டிருக்கிற இஸ்லாமிய கல்லூரி. இஸ்லாமிய கல்லூரி என்பது மக்களுக்கு சத்தியத்தை, ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மார்க்க பிரச்சாரர்களை உருவாக்கக்கூடிய, மார்க்க ஆய்வாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனம். அசத்தியவாதிகளோடு விவாத களத்தில் பங்கேற்கக்கூடிய பல்வேறு நபர்களை இந்த கல்லூரியின் மூலமாக அல்லாஹ்வின் கிருபையால் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு நம்ம தேவையான மார்க்க கல்வி, ஆய்வு செய்யக்கூடிய திறன் எல்லாவற்றையுமே தகுதியான ஆசிரியர்களை கொண்டு வழங்கப்படுகிறது இருக்கிறது. எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளை இந்த சமுதாயத்தில் கண்ணியமானவனாக மதிக்கப்படணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த கல்லூரியிலிருந்து படிச்சுட்டு போனவங்க இந்த சமுதாயத்தில் மிக கண்ணியமானவங்களால் நடத்தப்படுறாங்க, அவங்களும் கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை இந்த கல்லூரி எங்களுக்கு தருது. அதாவது எல்லா பிள்ளைகளுமே தன்னுடைய பெற்றோர்களுக்காக உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் கல்லூரியுடைய மாணவர்கள் அந்த பிள்ளைகளை பெற்ற அந்த பெற்றோர்கள் நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போகணும்னு சொல்லி அவங்களுக்காக நல்ல அமல்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது ரொம்ப எங்களுக்கு பெருமையான விஷயம். அதை ஒரு மையமாக வச்சு தான் நாங்கள் இந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.